ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான தேவா அப்படின்ற பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் தாறுமாறான கிரைம் த்ரில்லர் படங்க. 2013 மலையாளத்துல மும்பை போலீஸ் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த படத்தோட கதையும் இந்த படத்தோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே இந்த படமும் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோவோட உயிர் நண்பனை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிடுறாங்க. அந்த வழக்கை நம்ம ஹீரோ எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலே ரொம்ப ரக்குடா இருக்குங்க. பலதரப்பட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாருங்க. ஹீரோ தன்னோட உயர் அதிகாரிக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாரு, கில்லர் யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து இவருக்கு ஒரு விபத்துங்க. அந்த விபத்துல பழசெல்லாம் மறந்து போயிடுறாரு. கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்ச ஹீரோ யார் அந்த கில்லர் அப்படின்னு உயர் அதிகாரி கிட்ட சொல்லவே இல்ல. அதுக்குள்ள பழசெல்லாம் மறந்துடுறாருங்க. ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நீ பழசெல்லாம் மறக்கிறதுக்கு முன்னாடி உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட மர்டர் வழக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த. சோ உன்னோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வச்சு மறுபடியும் அந்த கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த வழக்கு கொடுக்குறாங்க. ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர திடுக்கிடும் உண்மைகள் தான் மொத்த படமே. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நான் டெய்லி சொல்றது தான், நம்ம சேனல் வாட்ஸ்அப்லயும் அவைலபிளா இருக்கு. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை பத்தின அப்டேட்ஸ் அதுல ரெகுலரா வரும். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய பேரு தேவாங்க. இவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு இருக்காரு. ராத்திரி நேரம் ஒரு டனலுக்குள்ள பைக்ல வந்துகிட்டு இருக்காருங்க. அப்படியே தன்னோட உயர் அதிகாரிக்கு போனை போட்டு அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த தன்னோட உயிர் நண்பனுடைய கொலை வழக்குல கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாருங்க. யார் அந்த கில்லர் அப்படின்னு நம்ம ஹீரோவோட உயர் அதிகாரி கேட்க, அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல நிலக்குழிஞ்சு போய் ஹீரோ கீழே விழறாரு. உடனடியே நம்ம ஹீரோவை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற தகவல் காட்டு தீ மாதிரி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. நிறைய ரவுடிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பட்டாசு வெடிச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோ செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களே முடிவெடுத்துட்டானுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஹீரோவோட உயரதிகாரிக்கு போன் கால் வருது, ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்ட்டு. உயரதிகாரி சொல்றாரு, இன்டர்நெட்ல ரூமரை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சாகவெல்லாம் கிடையாது, அவர் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஹீரோ ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட மர்டர் வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஹை ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். சோ அந்த வழக்கை சீக்கிரம் சால்வ் பண்ண சொல்லி மேல் இடத்துல இருந்து பயங்கர பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஹீரோக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இந்த வழக்கை சால்வ் பண்ணி கில்லரை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கில்லரை கண்டுபிடிங்க அப்படின்னு ஹீரோவுடைய உயர் அதிகாரியான ஃபரானுக்கும் பிரஷர் போடுறாங்க. கூடி சீக்கிரம் ஹீரோ குணமாய் நார்மல் நிலைமைக்கு திரும்புவாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பெட்ல திடீர்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு. நர்ஸ் கவனிச்சு ஹீரோவை ஒரு பொசிஷன்ல படுக்க வைக்கிறாங்க. ஹீரோ கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபரானுக்கு இன்ஃபார்ம் பண்ண, ஃபரான் உள்ள வந்து உன்னோட ஆன்சருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த கேஸ்ல கில்லரை கண்டுபிடிச்சிட்ட. அந்த கில்லர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, எதை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? என்ன கேஸ்? யார் இறந்து போனது? முதல்ல கொஞ்சம் அந்த ஏசி ஆஃப் பண்ணுங்க. ஆமா, நீங்க யாரு? அதெல்லாம் இருக்கட்டும், நான் யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேள்வி கேட்கிறாருங்க. அப்பதாங்க நமக்கு விஷயமே தெரிய வருது, நடந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ பழசெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்ட்டு. பரான் இருக்கிறார் இல்லையா, அவர் ஐடி கார்டு எடுத்து காட்டுறாரு. நான் தான் டெபுட்டி கமிஷனர், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட உயரதிகாரியான ஃபரான் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஹீரோவுடைய தங்கச்சியை தான் கைஸ் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த கல்யாணத்தை பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டா ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அந்த கல்யாண நிகழ்ச்சியில பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அந்த நிகழ்ச்சியில நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஒரு பொண்ணு பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணு தியா. ஆனா நம்ம பூஜாங்க. நம்ம ஹீரோவும் தியாவும் பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நின்னு பொண்ணு மாப்பிளையும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப தியாவோட அப்பா வந்து பேசுவாரு, இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பணம் செலவு பண்ணிருப்பீங்க போல, ரொம்ப கிராண்டா இருக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தானே, அதனாலதான் இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஜெயில இருந்து பிரபா அப்படின்ற ஒரு கிரிமினல் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்களே, ஏதாவது லீடு கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது, எந்த ஒரு லீடுமே கிடைக்கல சார், ஆனா செக்யூரிட்டி எல்லாம் டைட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம நான் கிளம்புறேன் சார், இந்த கிரிமினல் தேட்டத்துல செக்யூரிட்டி கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மார்னிங் நான் ஏதோ ஒரு அப்டேட்டை கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உங்க மேல எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு, நீங்க சாப்பிடாம போக கூடாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு தியா வராங்க. கிளம்பிட்டீங்களாப்பா, உங்களை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு வரவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லமா, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. இவங்க உங்க பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. பார்த்தா உங்க பொண்ணு மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்ல, உங்களை பார்த்தாலும் தான் போலீஸ் ஆபீசர் மாதிரி தெரியல அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை கலாய்க்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, என் கூட சேர்ந்து கிரைம் சீனுக்கு வாங்க, அப்ப நான் பார்க்க போலீஸ் ஆபீசர் மாதிரி இருக்கிறனா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ரோஹனை காட்டுறாங்க. எம்எல்ஏவோட மர்டர் வழக்குல உள்ள போன பிரபா அப்படின்ற அந்த கிரிமினல் பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். அதனால மும்பை சிட்டி முழுக்க ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. வரப்போற எல்லா வண்டிகளையுமே வந்து செக் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அதனால ரோஹன் பாத்தீங்கன்னா அவரோட டீமோட நின்று எல்லா காரையும்
காரையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த நிலையில அந்த வழியா கட்சிக்காரங்க எல்லாம் போறாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் போய் வழி மறைச்சு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த அரசியல் தலைவர், நான் யாருன்னு தெரியுமா, என்னோட காரையை நீ செக் பண்ணிருவியா, உன்னோட உயர் அதிகாரியை கூப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு ரோஹன் வராருங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அரசியல் தலைவர் சொல்றாரு, நான் ஒரு அரசியல் தலைவர், நான் ஒரு ஈவென்ட்டுக்காக போயிட்டு இருக்கேன், என் கார்லாம் நீ செக் பண்ணக்கூடாது, வழியை விடு, உன் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி வழி விட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரோஹன் சொல்றாரு, அவரோட லைசன்ஸையும் கார் பூட் ஸ்பேஸையும் செக் பண்ணிட்டு அனுப்புங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, செக் பண்ணவே கூடாதுன்னு சொல்ற, நீ என் காரை செக் பண்ணணும்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி ரோஹன் கிட்ட வம்புக்கு வந்துகிட்டு இருக்காருங்க அந்த அரசியல் தலைவர். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாருங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. ரோஹன் சொல்லுவாரு, இது எங்களோட டியூட்டி, எல்லா வண்டியும் செக் பண்ற மாதிரி உங்க வண்டியும் செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்னோட வண்டியவே செக் பண்ணணும்னு சொல்றியா, அப்படி நீ செக் பண்ணணும்னு நினைச்சினா என் வீட்டுக்கு வா, என்கிட்ட சாவியை வாங்கி என் காரை செக் பண்ணிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு இந்த அரசியல் தலைவர் வந்து அவங்க ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இது எல்லாத்தையுமே அங்க நின்று ஹீரோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரோஹன் வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ யாரு, அன்டைம்ல எங்க சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என் சிஸ்டரோட வெட்டிங்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சிஸ்டர் வெட்டிங்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ண வேண்டியது தானே, ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் என்ன சார் பண்றது, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவன் மும்பையோட டாப் டேலண்டட் போலீஸ், அவன் பாட்டுக்கு டியூட்டின்னு வந்து நின்னுட்டான், அவன் இல்லாம நான் எப்படி பார்ட்டி பண்றது, அதனாலதான் அவனை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரோஹனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள், சும்மா விளையாட்டுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய ஃப்ரெண்டு ரோஹன் வந்து அவருக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறதாகவும் அந்த பொண்ணு ஏர் ஹோஸ்டர்ஸா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேரா வெட்டிங் போவாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ அந்த அரசியல் தலைவருடைய வீட்டுக்கு வந்திருப்பாருங்க. இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதான் அந்த ஆள் சொன்னானே உன்னால முடிஞ்சா வீட்டுக்கு வந்து சாவியை வாங்கி செக் பண்ணிட்டு போய்க்கோ அப்படின்ட்டு, அதான் நீ போய் சாவியை வாங்கி காரை செக் பண்ணு அப்படின்னு சொல்ல ரோஹனும் அந்த வீட்டுக்குள்ள போறாருங்க. போன வேகத்துல ரிட்டர்ன் வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரோஹன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறாரு. ரோஹனை அசிங்கப்படுத்திருப்பானுங்க போல. கடுப்பான நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. என்ட்ரன்ஸ்லயே அந்த அரசியல் தலைவருடைய அடியாட்கள் தடுக்கிறானுங்க. ஆனா ஹீரோ போட்டு பொலபொலன்னு பொழக்கிறாருங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் நுழையிறாரு. பார்த்தா பர்த்டே ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த அரசியல் தலைவருடைய மனைவிக்கு பர்த்டேங்க. கேக் விட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் மூஞ்சிக்கு நேரா நிக்கிறாருங்க. அதை பார்த்து இந்த அரசியல் தலைவர் மிரண்டு போயிடுறாரு. உங்களோட வாழ்க்கை வேற, எங்களோட வாழ்க்கை வேற. நீங்க நினைச்ச டைம்ல நினைச்ச வேலையை கண்டிப்பா பார்க்க முடியும். ஆனா எங்கனால அப்படி கிடையாது. தீபாவளியா டியூட்டி பார்க்கணும், விநாயகர் சதுர்த்தியா டியூட்டி பார்க்கணும், பொங்கலா டியூட்டி பார்க்கணும், பர்த்டேவா டியூட்டி பார்க்கணும். அந்த வழியா வந்த காரை செக் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது எங்களுடைய டியூட்டி. நாங்க எங்களுடைய டியூட்டியை தான் பண்றோம். எங்க டியூட்டியை சரியா செய்ய விட்டா நாங்க பாட்டுக்கு எங்க டியூட்டியை செஞ்சுட்டு போயிடுவோம். எங்க கடமையை செய்ய விடாம தடுத்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே ஃபங்க்ஷனையே கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாருங்க. கார் சாவியை கொடு அப்படின்னு மிரட்டுறாருங்க. உடனே அந்த அரசியல் தலைவரும் கார் சாவி எடுத்து கொடுக்க அந்த காரை எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாங்க. ரோட்ல செக் பண்றேன்னு சொல்லும் போதே செக் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அசிங்கம் அந்த அரசியல் தலைவருக்கு வந்திருக்குமா? இப்ப எல்லாரும் முன்னாடியுமே அவருக்கு அசிங்கமா போயிருதுங்க. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல தாங்க ஸ்டே பண்ணி இருக்காரு. இவர் தனியா தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதே அபார்ட்மெண்ட் பில்டிங்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபரோட மனைவி கூட இவர் இல்லிசிட் அஃபேர்ல இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவோட உயர் அதிகாரியான ஃபரானை மீட் பண்றதுக்காக இந்த அரசியல் தலைவர் வந்திருக்காருங்க. நேத்து வந்து என்ன எல்லாரும் முன்னாடியுமே இவன் அசிங்கப்படுத்திட்டான், இவனோட இந்த நடவடிக்கைக்காக இவனை நீங்க சஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாருங்க. அவங்க உள்ள பேசிட்டு இருக்கிறது வெளியில கேக்குது. இப்ப ஃபரான் வெளியில வந்து ஹீரோ பிடிச்சி திட்டுறாரு. யாரை கேட்டு மினிஸ்டரோட வீட்டுக்கு செக் பண்றதுக்காக போன, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்து நிப்ப, நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடணுமா அப்படின்னு கேட்டுட்டு ரோஹனையும் திட்டுறாரு. அவன் தான் இப்படி பண்றானா, நீ அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்ட்டு. ரோஹன் தயங்கி பேசுறாரு. அப்ப நம்ம ஹீரோவே சொல்றாரு, இந்த மாதிரி அடியாட்களை எல்லாம் வச்சு மிரட்டினாங்க, அதனாலதான் இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த பிரச்சனை இதோட நிப்பாட்டிக்கல, இங்க பாரு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் உன்னை பத்தி ஆர்டிகல் போட்டிருக்காங்க. இது போலீஸ் டிபார்ட்மெண்டா இல்ல மாஃபியாவா, மினிஸ்டர் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணியிருக்காங்க போலீஸ் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த ஆர்டிகலை பார்த்துட்டு, இந்த போட்டோல என்னோட மசில் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு இதுல கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்ல அப்படின்ற மாதிரி ஃபரான் ஹீரோ திட்டுறாருங்க. இப்ப அந்த அரசியல் தலைவர் வெளியில வந்துட்டு ஃபரானை கூப்பிட்டு, உன்னோட மச்சான் தானே அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லி வச்சுக்க, என்னோட லைன்ல குறுக்கிட வேணான்னு அப்படின்னு மிரட்ட ஃபரான் சொல்றாரு. அவன் என்னோட மச்சான் யார் சொன்னா, அவன் என்னோட பிரதர், அவனுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன், நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு இவரு மிரட்டுறாருங்க. அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய ஹீரோ, என் மச்சான் இந்த மாதிரிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்ப நம்ம ஹீரோ நேரா அந்த நியூஸ் கம்பெனிக்கு போறாருங்க. அந்த ஆர்டிகலை வெளியிட்ட அந்த நபரை போட்டு பொலவலன்னு பொழக்கிறாரு. நீ எப்படி இப்படி ஒரு ஹெட்லைன்ஸை போடலாம், சரி ஹெட்லைன்ஸை போட்டியே அதை ஏன் மிஸ்டேக்கோட போட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன மிஸ்டேக் அப்படின்னு அந்த நபரை கேட்கிறாரு. இது என்ன போலீஸா இல்ல மாஃபியாவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கல, நான் தான் மாஃபியா அப்படின்றத நீ மென்ஷன் பண்ணி போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆர்டிகலை போட்டது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோ பாக்குறாரு. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் ஒரு நியூஸ் ஏஜென்சில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயின்
கிட்ட சொல்றாரு, நீ என்னை பத்தி நெகட்டிவா தான் நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்க, இன்னும் நெகட்டிவா ஏதாவது எழுதணும் அப்படின்னா எழுதிக்கோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஆனா என்னோட சீனியர் ஆபீசரான ஃபரானை மட்டும் இதுல இழுக்கவே இழுக்காத. ஏன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்ல நேர்மையான போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆள் தான் ஃபரான். இந்த மாதிரிலாம் ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் இழுத்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்குன்னு போலீஸோட புருட்டாலிட்டியை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ கேட்கிறாரு, உங்க அப்பாவும் போலீஸ் ஆபீசர் தானே அப்படின்ட்டு. எங்க அப்பாவுக்கும் இந்த போலீஸ் சிஸ்டம் ஹெவியான பிரஷர் தான் கொடுக்குது. எனிவே நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னா தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணிட்டு சீக்கிரமா கிளம்பு, எங்களுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. போலீசார் தேடிட்டு இருக்கக்கூடிய பிரபா அப்படின்ற ஒரு கிரிமினல் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சேருதுங்க. உடனடியா அந்த நபரை கைது பண்றதுக்காக போலீஸ் டீம் அந்த பர்டிகுலர் இடத்தை சுத்தி வளைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு அந்த இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குதுங்க. அந்த பாம் பிளாஸ்ட்ல டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சிலர் இறந்தும் போயிடுறாங்க, சிலர் ஏகப்பட்ட தீக்காயங்களோட குறை உசுரோட காப்பாற்றப்படுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நியூஸ் ஏஜென்சிக்கு இந்த ஒரு நியூஸ் வருதுங்க. இதை பத்தின ஆர்டிக்கல் எழுத சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோன் அதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஏன்னா அந்த ஆபரேஷன்ல கலந்துகிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்ல ஹீரோனோட அப்பாவும் ஒருத்தர் அப்படின்ட்டு. உடனடியா ஃபரான் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்ட நம்ம ஹீரோனோட அப்பாவை பாக்குறதுக்காக வராருங்க. ஏன்னா அவரு மட்டும் தான் பாத்தீங்கன்னா பாதி எரிஞ்ச நிலையில உயிரோட இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த இடத்துல பிரபா ஒளிஞ்சிருக்கான் அப்படின்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சது. நாங்க அந்த இடத்துக்கு போன உடனே அந்த இடத்த ஃபுல்லாவே செக் பண்ணிட்டோம், இடம் கிளியரா தான் இருந்தது. ஆனா எப்படி பாம் பிளாஸ்ட் நடந்ததுன்னே தெரியல. அந்த பாம் பிளாஸ்ட்ல எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ரெண்டாவது முறையா நான் அந்த கிரிமினலை பிடிக்காம விட்டுட்டேன் சார் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெளியில வராங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. இனிமேல் எங்க அப்பானால எழுந்து நடக்கவே முடியாதுல்ல, இருந்தாலும் என்னுடைய அப்பாவை நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ இப்போ ஓகேவா இருக்கியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒவ்வொரு முறை இந்த பிரபா அப்படின்ற கைதி இருக்கிற இடத்தை தெரிஞ்சுட்டு போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டா அவன் எஸ்கேப் ஆகிறான். அது எப்படி ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல அவன் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ உங்க டிபார்ட்மெண்ட்லயே யாரோ ஒருத்தங்க அந்த பிரபா அப்படின்ற ஒரு நபருக்கு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு செக் பண்றதுக்கு வராங்க அப்படின்ற விஷயத்த அவனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதன் மூலமா தான் அவன் கடைசி நேரத்துல தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அது யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஒவ்வொரு முறை அந்த கிரிமினலை பத்தி ஆர்டிகல் எழுதும் போதும் இவன் தப்பிச்சு போற பேட்டர்ன் ஒரே மாதிரி இருந்திருக்கு அப்படின்றத நோட் பண்ணிட்டு தான் மேபி உங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு கருப்பு ஆடு இருக்கலாம் அப்படின்றத ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ரோஹனும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ரோஹனோட அப்பா வருவாருங்க. ஹீரோ கூட பழகிறத நிப்பாட்டிக்கோ, அது உனக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு எப்படி ஒரு 4 பேர் இறந்து போனாங்களோ அதே மாதிரி ஹீரோ மூலமாவே உனக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. அதெல்லாம் காதுல கேட்டுட்டும் ஹீரோ கேஷுவலா தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்ட் ரோஹன் ஹீரோ கிட்ட சொல்லுவாருங்க, ஆக்சுவலா ரோஹனோட வீட்டுல ரோஹன் பப்ளிக் சர்வீஸுக்காக வந்தது சுத்தமா அவங்களுக்கு பிடிக்கலங்க. போலீஸ் வேலையில இருக்கிறதுனால வெளி உலகத்துல இவருக்கு ஏகப்பட்ட ரெஸ்பெக்ட் இருக்குதுங்க. ஆனா வீட்டுல யாருமே இவருக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எங்க வீட்டுல நான் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணதே ஒரு கிரைமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரோஹனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. பிரபா அப்படின்ற அந்த கிரிமினல் வந்து இப்ப எந்த இடத்துல தலைமறைவா இருக்கான் அப்படின்ற லொகேஷனோட தகவல் கிடைச்சிருக்குதுங்க. உடனடியா அந்த லொகேஷனுக்கு இவங்க போறாங்க. அங்க ட்ரோன்ஸை பறக்க விடுறாங்க. சோ அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத இவங்க டிஸ்பிளேலயே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. பிரபா அப்படின்ற கிரிமினல் அங்க மக்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய பகுதியில ஒரு வீட்டுல ஒளிஞ்சிருக்கான்னு தெரிய வருது. அவனுக்கு 2 ரைட் ஹேண்டுங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் பேரு மந்தார், இன்னொருத்தன் பேரு பண்டி அப்படின்ட்டு. இவனுக்கு 2 பேரும் இந்த பிரபாவை பாக்குறதுக்காக வராங்க. பாஸ்போர்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மேல பறந்துட்டு இருந்த ட்ரோன்ல வந்து பேட்டரி லோ ஆகி பீப் சவுண்ட் கேட்குங்க. அந்த சவுண்டை இந்த பிரபா நோட் பண்ணிடுறான். அங்க பறந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரோனை பார்த்து இவன் ஷூட் பண்றான். பட்டுன்னு அந்த ட்ரோன் கீழே விழுதுங்க. சோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படின்ட்டு. உடனடியா அங்க இருக்கக்கூடிய ஒரு வண்டியை வெடிக்க வைக்கிறான். போலீஸ்காரங்க உள்ள நெருங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அடியாட்களை எல்லாம் ஏவி விட்டு போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ண வைக்கிறான். சோ அங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குதுங்க. போலீஸ்காரங்களுக்கும் ரவுடிங்களுக்கும் இடையில ஒரு கட்டத்துக்கு மேல ரோஹனும் இந்த பிரபாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ கன் எடுத்து இந்த பிரபா அப்படின்ற கிரிமினலோடைய நெத்திலேயே போட்டுறாருங்க. போத்துன்னு அப்படியே கீழே விழுகிறான். உடனே ரோஹன் சொல்றாரு, இவனை பிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மிஷன், இவனை எதுக்காக கொன்ன அப்படின்ட்டு. உடனே ஹீரோ கையில இருக்கக்கூடிய கன்னை நம்ம ரோஹன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம 2 பேருக்கு இடையில சரி தவறுன்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட டீம் கிட்ட, இந்த பிரபா அப்படின்ற ஒரு ரவுடி என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணா, ஆனா ரோஹன் வந்து என்கவுண்டர் பண்ணி என்ன காப்பாத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரபா அப்படின்ற அந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினலை என்கவுண்டர் பண்ணது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ரோஹன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கிரெடிட்டும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு போற மாதிரி ஹீரோ பண்ணிடுறாருங்க. இப்போ ஒரு பார்ட்டில எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஹீரோட உயரதிகாரியான ஃபரான் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு, ரிப்போர்ட்ல செல்ஃப் டிஃபென்ஸுக்காக ரோஹன் வந்து சுட்டு கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கிறீங்க, உண்மையிலேயே பிரபாவை போட்டு தள்ளினது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சார் இப்படி கேட்குறீங்க, ரோஹன் தான் போட்டு தள்ளினா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு டிசிபியா இங்க வந்து உட்கார்ல, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஸ்மைல் பண்றாருங்க. ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கிரெடிட் அப்படின்றது ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கணும். அந்த வகையில இந்த கிரெடிட் வந்து ரோஹனுக்கு தான் இப்போதைக்கு தேவை. ஏன்னா ரோஹனை வந்து எல்லாத்து முன்னாடியுமே
வச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். அதன் மூலமாக நம்ம ரோஹனுக்கு அவங்க வீட்டில் மரியாதை கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ மொத்த கிரெடிட்டும் ரோஹனுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோனும் வந்திருப்பாங்க. அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக ஆல்ரெடி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யாரோ ஒரு கருப்பு ஆடு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த கருப்பு ஆடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சில ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அது என்னது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாருங்க. ஆனால் நான் தான் முதல்ல அந்த ஆளை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரோஹனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க, அவங்க ஏர் ஹோஸ்டர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போ அந்த பொண்ணு கிட்ட ரோஹன் போயிட்டு ரிங்கை கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரிங்கெல்லாம் மாற்றிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான ரோஹனுக்கு விருது கொடுக்கறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த விழாவில் ஏகப்பட்ட போலீஸ்காரங்க கலந்துப்பாங்க. அதே சமயம் போலீஸ்காரங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கலந்துப்பாங்க. ரொம்ப நாளாக தேடப்பட்டுட்டு வந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினலான பிரபா அப்படின்ற ஒரு நபரை என்கவுண்டர் பண்ணி இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் காப்பாத்தின ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு விருது வழங்குறோம், உடனடியாக நீங்கள் ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹனை ஸ்டேஜுக்கு வர சொல்கிறாங்க. விருது வாங்குறதுக்காக இவர் ஸ்டேஜுக்கு வராருங்க. ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுக்க சொல்கிறாங்க. இவர் ஸ்பெஷல் ஸ்பீச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. எங்கிருந்தோ அந்த புல்லட்டு நம்ம ரோஹனோடைய ஹார்ட்லேயே பாயுதுங்க. புல்லட்டு பட்ட வேகத்தில் அப்படியே கீழே விழுந்து நம்ம ரோஹன் இறந்து போறாருங்க. நிலவரம் கலவரமாகுது. எல்லோருமே பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம ஹீரோ பழசெல்லாம் மறந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார் இல்லையா. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம ஃபரான் பாத்தீங்கன்னா ஹீரோவை கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுதான் நடந்த சம்பவம். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ரோஹனை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். அந்த கொலை வழக்க நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்ட. பட் அது யாரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்துல பழசெல்லாம் மறந்துட்ட. நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்திருந்த. இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணு. மீண்டும் அந்த ஒரு கில்லரை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ இங்க தான் தங்கி இருந்த அந்த இடத்துக்கே போ. இப்போ நம்ம ஹீரோட வாழ்க்கையை ஏ பி அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். ஏ அப்படின்ற வாழ்க்கை வந்து ஹீரோ சுயநனவோட வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கைங்க. பி அப்படின்றது இப்போ நம்ம ஹீரோ ஞாபகம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அந்த ஒரு வாழ்க்கை. நீ தங்குன அதே வீட்டுல தங்கு, நீ தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நீ பழைய விஷயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப பண்ணும்போது எல்லாமே ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபரான் சொல்லி இறக்கி விட்டுட்டு போறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவர் தங்கி இருந்த வீட்டுக்கு போறாருங்க. அங்க இருக்கக்கூடிய அவரோட துணிமணிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பா அவருடைய போலீஸ் ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அவருடைய சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜஸ், அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருந்த எல்லா விஷயங்களையும் ஒரு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் இந்த கதை ஃபிளாஷ்பேக்கு போது அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத இப்போ டீடைல்டா நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ரோஹன் இருக்காரு இல்லையா, அவரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஸ்டேஜ் மேல ஏறாருங்க. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இவர் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்தோ அந்த புல்லட் இவர் ஹார்ட்லயே பாஞ்சு ஸ்பாட்லயே இறந்து போறாரு. அந்த இடமே பாத்தீங்கன்னா கலவரமாகுது. பிரஸ் மீடியாலாம் இந்த நிகழ்ச்சியை கவர் பண்றதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா. உடனடியாக நம்ம ஹீரோ ஒரு கேமராமேனோட கேமரா வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அந்த வகையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல இருந்து ஒருத்தன் இறங்கி ஓடுறது இவருக்கு தெளிவாக தெரியுது. ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது வீடியோ ரெக்கார்ட் கிடையாதுங்க. ஆனாலும் உடனடியாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனால் அந்த கில்லரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அங்கே போன நம்ம ஹீரோக்கும் போலீஸ்காரங்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா கில்லர் அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ரோஹனுக்கான இறுதி சடங்கெல்லாம் அரசு முறைப்படி ப்ராப்பராக நடக்குதுங்க. ரோஹனை கல்யாணம் பண்றதா இருந்த அந்த ஒரு பொண்ணுக்கு பயங்கர வேதனையா இருக்குது. அந்த இறுதி சடங்குல கலந்துகிட்ட நம்ம ஹீரோ ஃபரான் கிட்ட சொல்றாரு, அலையா விருந்தாளியா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கொன்னுட்டானுங்க. நான் இப்போ அலையா விருந்தாளியா அவனுங்களை தேடி உள்ள போய் அவனுங்களை ஃபுல்லா நாசம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ரோஹனோட வீட்டில் போயிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ரோஹனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் மேலேயுமே எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு பாஸ்போர்ட் எல்லாம் கூட பிடிங்கி வச்சுக்கிறாரு. எங்களுக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு உங்க பையன் முக்கியமா இல்ல பிசினஸ் மீட்டிங் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்க, என் பையன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருங்க ரோஹன் போலீஸ் ஆபீசரா சர்வ் பண்றது இந்த குடும்பத்தினர்கள் யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற விஷயத்த ரோஹனே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறான். அப்படின்ற பட்சத்துல குடும்பத்தினர்கள் யாரோ ஒருத்தர் கூட ரோஹனை கொலை பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க யாரும் இந்த ஊரை விட்டு போக கூடாது என்னோட இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு ரகுடா மிரட்டிடுறாருங்க. அதே சமயம் கில்லர் பில்டிங்ல இருந்து இறங்கி வந்ததை நம்ம ஹீரோ அந்த வீடியோ கேமரா மூலமா பார்த்தாரு. பட் அந்த வீடியோ கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ண கிடையாது. ஹீரோ மட்டும்தான் அந்த ஒரு நபரை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உருவ அடையாளங்களை எல்லாம் சொல்றாருங்க. அதை வச்சு ஒரு ஆர்டிஸ்ட் டிராயிங்கும் வரைகிறாரு. கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த கிரைம் சீன்ல ஏகப்பட்ட மிளகாத்தூள் இருந்திருக்குதுங்க. ஸோ கில்லர் பக்காவா பிளான் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருந்திருக்கான். மிளகாத்தூள் அங்க இருக்கிறதுனால டாக் ஸ்குவாட்னால அந்த இடத்த இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியலங்க. கிரைம் சீன் ஆய்வு செஞ்ச ஹீரோடைய டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கில்லர் விக்டமோடைய நெஞ்சிலேயே வந்து ஷூட் பண்ணி இருந்திருக்கான். யூசுவலா ஒரு புல்லட் ஒருத்தங்களோட உடம்புக்குள்ள பூந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள கடக்கும். ஸோ அந்த புல்லட்டை வச்சு எந்த வெப்பன்ல இருந்து வந்த புல்லட் அப்படின்னு சொல்லி நம்ம வெப்பனை ட்ரேஸ் பண்றதன் மூலமா கில்லரை நெருங்க முடியும்.
முடியும். ஆனா இந்த கேஸ்ல விக்டமோடைய உடம்புக்குள்ளேயும் அந்த புல்லட் இல்ல, அதே சமயம் என்டையர் கிரவுண்ட் முழுக்க இவங்க தேடிட்டாங்க, அந்த புல்லட் இவங்களுக்கு கிடைக்கல. விக்டமோட நெஞ்சில் இருக்கக்கூடிய காயத்தை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணனோம்னா கண்டிப்பா அந்த புல்லட்டை பத்தின டீட்டெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோக்கு கோவம் வந்துருது. என்ன வார்த்தைக்கு வார்த்தை விக்டம் விக்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சாவறதுக்கு முன்னாடி ரோஹன் உங்களோட சீனியர் ஆஃபீஸர், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த வழக்கில் விக்டம்னு யாரும் சொல்லவே கூடாது, ரோஹன் சார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த டிராயிங் ஆர்டிஸ்ட் இருக்கிறார் இல்லையா, ஹீரோ கொடுத்த அங்க அடையாளத்தை வச்சு 2 பேர்த்தோடைய முகத்தை வரையறாருங்க. அதுல ஒரு நபரோட ஸ்கெட்சை எடுத்துட்டு வந்து அன்னைக்கு பில்டிங்ல இருந்து இறங்கி வந்த அந்த நபர் இப்படிதான் இருப்பான், அந்த பிரபா அப்படின்ற ஒரு நபருக்கு ரைட் ஹேண்டா ஒருத்தர் தானே பண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவனை நம்ம பிடிச்சி இந்த ஸ்கெட்சை காமிச்சு விசாரிச்சோம்னா கண்டிப்பா அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை போய் சர்ச் பண்றதுக்கும் மிரட்டுறதுக்கும் நம்ம கிட்ட வாரண்ட் இல்ல சார் அப்படின்னு அங்க இருக்கிற ஆபீசர் சொல்றாரு. உடனே ஹீரோ சொல்றாரு, இந்த போலீஸ் யூனிஃபார்ம் தான் நமக்கு வாரண்ட் அப்படின்ட்டு. உடனடியா அந்த நபர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போறாங்க. இப்ப அந்த பண்டி அப்படின்ற ஒரு நபரை போட்டு அவரோட ஏரியால வச்சு பொலவலன்னு பொழக்கிறாருங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல பண்டி எதுவுமே பேச மாட்டான்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு இந்த ஸ்கெட்சை காமிச்சு இது யாரு யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்க அப்பவும் சொல்ல மாட்டேன்றாங்க. பண்டியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத பண்டியோட மனைவி பார்த்துட்டு என் புருஷனை எதுவும் பண்ணாதீங்க, என் புருஷனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துக்கு வந்து கெஞ்சுறாங்க. அப்ப பட்டுன்னு நம்ம ஹீரோ கன் எடுத்து பண்டியோட மனைவி வாய்க்குள்ள வச்சிடறாருங்க. இப்ப மட்டும் நீ அது யாருன்னு சொல்லலன்னா உன் பொண்டாட்டியை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு. உடனே அங்க இருக்கக்கூடிய ரவுடிங் எல்லாம் ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் சொல்றாரு, நமக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்குது சார், அவனை விட்டுருங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோ சைலண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்ப கிரைம் சீனுக்கு அக்கம் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அந்த பில்டிங்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணும்போது ஒரு ஆன்ட்டி வந்து சொல்றாங்க, சஸ்பீசியஸா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பச்சை கலர் கார் ஒன்று பார்க் பண்ணப்பட்டிருந்துச்சான். அடுத்த நாள், அதாவது மர்டர் நடந்த அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த கார் அந்த இடத்துல இல்லையா. சோ அந்த கார் யாருது என்ன அப்படின்ற டீட்டெயில் எனக்கு தெரியாது, பட் அது எனக்கு சந்தேகத்துக்கு இடமா இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க ஏன் அந்த காரை பார்த்து சந்தேகப்பட்டீங்க, நீங்க சந்தேகப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, யூஸ்வலா இந்த ஏரியா வந்து நோ பார்க்கிங் ஏரியா, யாருமே இந்த இடத்துல கார்லாம் பார்க் பண்ண மாட்டாங்க, பட் அதை மீறி அந்த இடத்துல ஒரு கார் பார்க் பண்ணப்பட்டிருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த மர்டர் நடந்தது, அதுக்கப்புறம் அந்த கார் காணாம போயிடுச்சு, அதனால சந்தேகம் வந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்றாங்க. இப்போ 2 போலீஸ்காரங்க ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அவன் எப்படி வந்து காரை நிப்பாட்டியிருப்பான், எப்படி இறங்கி அந்த பில்டிங்க்கு போயிருப்பான், எப்படி ஷூட் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ அந்த 2 போலீஸ்காரங்களோட மூஞ்ச பாக்குறாரு, இது தெரிஞ்ச விஷயம் தான், புதுசா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆர்டிஓல செக் பண்ண அந்த ஆன்ட்டி சொன்ன மாதிரி பெரிய சைஸ் கிரீன் கலர் காரு சிட்டியில் 3 தான் ஓடிட்டு இருக்கு, அதுல ஒரு காரு ஆப்டே அப்படின்ற அந்த அரசியல் தலைவரோடது அப்படின்னு சொல்ல ஹீரோவுடைய சந்தேகம் அந்த அரசியல் தலைவர் மேல திரும்புதுங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த அரசியல் தலைவர் கூட தான் நம்ம ஹீரோ பெரிய பஞ்சாயத்து எழுதி வச்சிருந்தாரு. இந்த டைம்ல ரோஹனோட ஃபியான்சே இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோக்கு போனை போட்டு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேசணும், ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த அரசியல் தலைவரை விசாரிக்கிறதுக்காக போறாருங்க. ஆனா அவர் ஒரு கட்சி மீட்டிங்ல இருந்துட்டு இருக்காரு. ஹீரோ அவரை பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த அரசியல் தலைவரோட ஆட்கள் அதெல்லாம் முடியாது, தலைவர் பேசணும், பேசுறத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கட்டுப்பான ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கார் மேல ஏறி போலீஸ் கிட்ட ஒரு மைக் இருக்கும் இல்லையா, அந்த மைக் மூலமா இவரு என்கிட்ட வாரண்ட் இருக்கு, ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாருங்க. அதுவும் ரொம்ப எகத்தாளமா பேசுறாருங்க. அதை பார்த்த அந்த தொண்டர்கள்லாம் பயங்கர ஷாக்கா வராங்க. நம்ம தலைவரை பார்த்து இந்த போலீஸ் ஆபீசர் இப்படி எகத்தாளமா நடந்துக்கிறாரு, நம்ம தலைவர் எதுவுமே பண்ணாம இருக்கிறாரு அப்படின்ட்டு. வழக்கம் போல ஃபரான் கூப்பிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டுறாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. என்ன சார் பண்ண அப்படின்னு கேட்க, அத்தனை பேருக்கு முன்னிலையில ஒரு பார்ட்டியோட தலைவரை நீ ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தி இருக்கிற, இது எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் ஒழுங்கா இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் கோஆபரேட் பண்ணி இருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது, கோஆபரேட் பண்ணல, அதனால நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. நீ பண்ற இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலே சரியில்லை, ரோஹனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனே வேணாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டி ஆளுங்களும் உன்னை பத்தி பயங்கரமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு முறையும் என்னால உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் ஒருத்தன் தான் என் ஃப்ரெண்டை கொலை பண்ண அந்த கில்லரோடைய முகத்தை பார்த்தேன், அந்த ஸ்கெட்சை வச்சு நான் கனெக்ஷன்ஸை கண்டுபிடிச்சு கூடி சீக்கிரம் கில்லரை பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபரானுக்கு கால் வந்திருக்கு, கில்லர் யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குதுங்க. ஸோ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்திருக்கிறாரு. உண்மையிலேயே நம்ம ஹீரோ கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சாரா, யார் அந்த கில்லர் அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே அவரு சொல்ல கிடையாதுங்க. சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரு பழசெல்லாம் மறந்து போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ ஃபரான் கிட்ட போயிட்டு பேசுறாருங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஃபரான் திரும்பவும் மோட்டிவேட் பண்றாரு, உன்னால கண்டிப்பா முடியும், யார் அந்த கில்லர் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோவை கொண்டாந்து அவரோட ஏரியால டிராப் பண்றாரு. அப்ப இந்த பண்டியோட ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோவை கொல்றதுக்காக வராங்க. ஹீரோவோட நண்பன் கொலை வழக்குல பிரபா அப்படின்ற அந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினலோட ரைட் ஹேண்டான பண்டியை விசாரிக்கிறதுக்காக அவங்க ஏரியாவுக்கு போய் பண்டியை அடிச்சதோட மட்டும் இல்லாம அவங்க மனைவியோட வாயிலேயே கண்ணை வச்சார் இல்லையா, அதற்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹீரோ போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கிறாருங்க. ஆனா
ஹீரோ பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு. எப்படி சண்டை போடுறாரு அப்படின்னா, பழசெல்லாம் மறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சண்டை போட்டாரோ அதே மாதிரி சண்டை போடுறாரு. அந்த ஸ்டைல் அப்படியே அவர்கிட்ட இருக்குது. மறந்து போய் அந்த இடத்துல இருந்து எல்லாருமே ஓடிடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் உள்ள வந்த உடனே ஒன்னு நம்ம ஹீரோ சிரிக்கணும் இல்ல கோவப்படணும். ஹீரோட ரியாக்ஷன் ரொம்பவே ஃபிளாட்டா இருக்குங்க. என்ன பார்த்ததுல உனக்கு மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. இல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறாங்க. ஏன் ஹீரோ இப்படி ரியாக்ட் பண்றாருன்னா, ஹீரோக்கு ஹீரோயின் யாருன்னே தெரியாதுங்க. ஹீரோயினோட ஐடி கார்டு அங்க இருக்கும். அதை எடுத்து பாப்பாரு. ஹீரோயின் ஒரு பிரஸ்ல வேலை பார்க்கறவங்கன்ற மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டு ஹீரோக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து யாருமே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அப்பவும் நம்ம ஹீரோ யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் டாக்டர் மீட் பண்றதுக்காக போறாரு. டாக்டர் கிட்ட நேற்று ராத்திரி அந்த ரவுடிங்க அட்டாக் பண்றதுக்காக வந்ததும் இவர் திருப்பி அட்டாக் பண்ணதும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்பதான் டாக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு மெமரி பவர் மட்டும் தான் லாஸ் ஆயிருக்கே தவிர இவருடைய மசில் மெமரி மூலமா இவரால பழையபடி சண்டை போட முடியுது. ஒரு விஷயத்தை இவரால சமாளிக்க முடியுது. எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயம் என்னோட ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த சண்டை போடுறது, எகத்தாளமா நடந்துக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட ரத்தத்திலே ஊறி கிடக்குது. இவருக்கு பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா கூட இவருடைய மசில் மெமரி மூலமா இவரால ஃபைட்லாம் பண்ண முடியுது. மேபி கொஞ்சம் அவரோட ஒர்க்கை பழையபடி பண்ணாரு அப்படின்னா கூடி சீக்கிரம் பழைய நினைவுகள்லாம் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் டாக்டர் சொல்றாங்க. இந்த மாதிரி மெமரி லாஸ் ஆனவங்களுக்கு திரும்பவும் பழைய மெமரி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ரொம்ப ரேரா வரும். பட் உன்னோட விஷயத்துல கண்டிப்பா உனக்கு பழைய மெமரி எல்லாம் திரும்ப வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ பழையபடி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாருங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிரீட்டிங் சொல்றாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஆளு என்னோட பர்த்டேக்கு கூட விஷ் பண்ணது கிடையாது, ஆனா இப்போ குட் மார்னிங் எல்லாம் சொல்லிட்டு போறாப்லையே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட டீம் கிட்ட கடைசியா என்னோட ஃப்ரெண்டோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அதுல நான் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன் அப்படின்றத எல்லாத்தையும் டீடைல்டா என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோடைய டீம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோ ரெண்டு பேருக்கு மேல சந்தேகப்பட்டாரு. ஒருத்தர் பண்டி, இன்னொருத்தர் வந்து மந்தர் அப்படின்ற ஒரு நபர். பிரபாவோட என்கவுண்டர் டைம்ல அவனும் எஸ் ஆயிட்டான், தலைமறைவாயிட்டான். அவனை பத்தின ஏதாவது டீடைல் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்க இன்ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா அப்பப்ப டிப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கூடி சீக்கிரம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோட டீம் சொல்றாங்க. அதே சமயம் ஒரு ஷார்ப் ஷூட்டரை நம்ம வரவழைச்சு அவனை கிரைம் சீனுக்கு கூட்டிட்டு போயிட்டு எப்படி எந்த ஆங்கிள் கில்லர் ஷூட் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவனை செஞ்சு காட்ட சொல்லலாம். அதன் மூலமா கில்லரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சரின்னு கேட்கிறாருங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ மேல ஒரு வழக்குங்க. கோர்ட்டுக்கு ஹீரோ வராரு. அது வேற எந்த வழக்கும் கிடையாது. பண்டி இருக்கிறார் இல்லையா, பண்டியோட மனைவிய அவங்க ஏரியாவுக்கு வந்து ஹீரோ மிரட்டினதா வந்து அவங்க வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. ஹீரோ கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கும்போது ஹீரோட லாயர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவருக்கு இப்பதான் ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறாரு. சோ இவரு ஹெல்த் கண்டிஷன் படி கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு. அதை காரணமா வச்சு ஃபர்தரா இந்த வழக்கை கொண்டு போகாம இந்த வழக்கை இத்தோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாதாடுறாங்க. சோ ஜட்ஜும் பாத்தீங்கன்னா ஹீரோட மெடிக்கல் ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இனிமேல் கொஞ்சம் ஒழுக்கமா இருங்க, ஏன்னா உங்க மேல அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பரான் சொல்லியிருப்பாரு ஹீரோடைய மொபைல் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, ரிப்பேர் பண்றதுக்காக கடையில கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. உடனடியா நம்ம ஹீரோ அந்த ரிப்பேர் ஷாப்புக்கு போறாரு. மொபைல் எப்ப ரெடி ஆகும்னு கேட்க இப்பெல்லாம் ரெடி பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி எகத்தாளமா பேசுறான். கட்டுப்பான ஹீரோ அந்த மொபைல் கடைக்காரனை போட்டு பொழக்கிறாருங்க. 10 நிமிஷத்துல ரெடி ஆகணும் அப்படின்ட்டு அவன் 5 நிமிஷத்துலயே மொபைலை ரெடி பண்ணி கொடுத்துறான். இப்போ நம்ம ஹீரோ பைக் நிப்பாட்டி இருக்கிற அந்த இடத்துக்கு போவாருங்க. அப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அவரோட அபார்ட்மெண்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு லேடி கூட இவர் இலிசிட் அஃபேர்ல இருப்பார் இல்லையா, அந்த லேடி ஹஸ்பண்டோட அந்த வழியா போவாங்க. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே போவாங்க. ஹீரோக்கு அந்த லேடி யாருன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோவும் ஹீரோனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வரும். இப்பதான் நம்ம ஹீரோயின் யாரு அப்படின்ற விஷயமே ஹீரோக்கு தெரியுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேருமே மீட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்னையா உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் உன்னோட கோவம் மற்றும் அரகன்ஸை மட்டும் தான் பாக்குறாங்க, ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய தான் நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி விடு, நீ கவலைப்படாத, கூடி சீக்கிரம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆட்டை நீ கண்டுபிடிச்சிருவ, நீ கண்டுபிடிச்ச உடனே நான் தான் முதல்ல நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் கார் ஒன்று கிராஸ் ஆகுங்க. உடனடியா அந்த காரை பத்தின டீட்டெயில கொண்டு போய் அந்த ஆண்டி இருப்பாங்க இல்லையா, அந்த ஆண்டி கிட்ட கேட்க இந்த கார் தான், இதே மாதிரியான காரை தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. அந்த கிரீன் கலர் கார் வந்து அந்த அரசியல் தலைவரோடதாச்சு. ஆனா அந்த அரசியல் தலைவருடைய காரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அது வந்து ராங் லீட் அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த நேரம் பார்த்து அன்வர் அப்படின்ற ஒரு நபர் கால் பண்றாரு. யார் அந்த அன்வர் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. நம்மளோட இன்ஃபார்மர், அதாவது நம்ம மந்தர் அப்படின்ற ஒரு நபரை தேடிட்டு இருந்தோம் இல்லையா, அவரோட லொகேஷன் எங்க இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஃபைனலி அந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷனுக்கு போயிட்டாங்க. அந்த மந்தர் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோவும் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய போட் எடுத்து கடலில் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ண ஹீரோ கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ஷூட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷூட் பண்ண முடியாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காருங்க. பழைய ஹீரோவா இருந்தா ஈஸியா ஷூட் பண்ணிடுவாரு. ஆனா ஹீரோ அப்படியே தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காரு.
பட்டுன்னு அசிஸ்டன்ட் ஷூட் பண்ணி அப்படியே பொத்துன்னு ஒரு கீழே விழுகிறாரு. உடனடியாக அந்த ஒரு நபரை பார்த்தீங்கன்னா கையும் காலையும் கட் பண்ணி போலீஸ்காரங்க தூக்கிட்டு வராங்க. இப்போ ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ரோஹன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு உறவினர்கள்லாம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக ஒரு கண்டோலன்ஸ் ஈவெண்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போவாருங்க. அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே நம்ம ஹீரோ பிடிக்காது. ஆனால் ரோஹனோட ஃபியான்சி இருக்காங்க இல்லையா, ஹீரோவை தனியாக கூப்பிட்டு ரோஹனோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே உன்னை பிடிக்கல அப்படின்னா கூட உண்மையான வெல்விஷர் அப்படின்னா ரோஹனுக்கு அது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அந்த சீக்கிரட்டை நீ இது வரைக்கும் வெளியில சொல்லவே இல்லை, அந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரோஹனோட ஃபியான்சி கிளம்புறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ, ரோஹன் மற்றும் ரோஹனோட ஃபியான்சி இவங்க 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசியம் என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ரோஹனோட ஃபியான்சிக்கு போனை போட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்றாருங்க. அந்த இடத்துக்கு வந்த ரோஹனோட ஃபியான்சி கிட்ட அது என்ன சீக்ரெட் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ட்டு அவரோட மொபைல்ல ரெக்கார்டு போட்டு டேபிள்ல வைக்கிறாருங்க. ரோஹனோட ஃபியான்சி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ற அப்படின்னு நான் நினைச்சு பெருமைப்பட்டேன், ஆனா இப்போ நான் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன், உனக்கு அந்த சீக்ரெட் வீடியோ கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோ இந்த ரோஹனோட ஃபியான்சி மொபைலை பிடுங்குறாங்க. அது என்ன சீக்ரெட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தா ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஆக்சுவலா ரோஹன் அந்த அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன்ல வந்துட்டு என்ன பேச போறாரு அப்படின்றத ஃபியான்சே கிட்ட ஒரு வாட்டி பேசி காமிச்சிருந்திருப்பாருங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபியான்சே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அந்த அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன்ல இவர் என்ன பேசலான்னு இருந்தாரு அப்படின்னா, இந்த பிரபா அப்படின்ற மோஸ்ட் வாண்டட் கிரிமினலை என்கவுண்டர் பண்ண பெருமை எனக்கு சேராது, உண்மையான பெருமை நம்ம ஹீரோக்கு தான் தெரியும், ஏன்னா ஹீரோ தான் வந்து அந்த ஒரு நபரை போட்டு தள்ளினது, கிரெடிட் முழுக்க அவனுக்கு தான் போய் சேரணும், அவனுக்கு தான் அந்த அவார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃபரானா மீட் பண்றதுக்காக போறாரு. எனக்கு ஒரு சீக்ரெட் வீடியோ ஒன்று கிடைச்சது, அந்த வீடியோவை லீட் பாயிண்டா வச்சு நான் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆனா அவன் அந்த ஒரு மீட்டிங்ல வந்துட்டு, அதாவது அந்த அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன்ல வந்துட்டு அந்த என்கவுண்டர் மிஷன்ல எனக்கு கிரெடிட் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருக்கான். ஆனா யாரோ ஒருத்தங்க ரோஹனை போட்டு தள்ளிட்டாங்க. மேபி அந்த நபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா கூட இருக்கலாம். யார் அந்த கருப்பாடு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்றாருங்க. இப்போ ஷார்ப் ஷூட்டர் அப்படின்ற ஒரு நபரை பாத்தீங்கன்னா கிரைம் சீனுக்கு கூட்டு வராங்க. ஸோ கில்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கில்லர் எப்படி வந்து ரோஹனை டார்கெட் பண்ணியிருப்பான், ஷூட் பண்ணியிருப்பான் அப்படின்றத நீ செஞ்சு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஷார்ப் ஷூட்டர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிளா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா ஒருத்தன் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நம்ம ரோஹன் வந்து ஸ்டேஜ் ஏறி போனார் இல்லையா, அந்த டைம்லயே பர்ஃபெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணி இருந்திருக்க முடியும். ஆனா கரெக்டா ரோஹன் ஸ்டேஜ் கிட்ட வந்து நின்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த கில்லர் ஷூட் பண்ணி இருந்திருக்கான் அப்படின்னா மேபி அந்த ஒரு கன் வந்து ரிமோட்டட் ஆக்சஸ் கன்னா கூட இருந்திருக்கலாம். பில்டிங்ல அந்த கன்னை கொண்டு போய் செட் பண்ணி வச்சுட்டு கில்லர் ரிமோட் மூலமா வந்து அந்த கன்னை ஆக்சஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ரோஹன் கரெக்டா ஸ்டேஜ் கிட்ட வந்து நிற்கும் போது அந்த கன்னில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து ரோஹனை ஃபோக்கஸ் பண்ணும், பர்ஃபெக்டா ஷூட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஷார்ப் ஷூட்டர் சொல்றாருங்க. ஆக மொத்தம் இன்டர்நெட் ஆக்சஸ் மூலமா கில்லர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த ஷூட்டர் சொல்றாருங்க. அதே சமயம் நம்ம ஹீரோட இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல இருந்து ஒருத்தன் இறங்கி போனதை நான் பார்த்தேன், அவன் தான் கில்லரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. ஆனா இந்த ஷார்ப் ஷூட்டர் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ல இருந்து ஷூட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ப்ராப்பர் ஃபோக்கஸ் அந்த இடத்துல இல்ல, வேற ஒரு பில்டிங்ல இருந்து தான் ஷூட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பில்டிங்க்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா புல்லட் வந்து அங்க இருக்கக்கூடிய கிரீன் ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போனதற்கான ஆதாரம் கிடைக்குது. ஸோ வேற ஒரு பில்டிங்ல இருந்து தான் கில்லர் இந்த ஆட்டோமேட்டிக் கன்னு மூலமா ஷூட் பண்ணி இருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ஹீரோக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா கூட இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ்க்கு இவரோட நடவடிக்கையில் டவுட் வந்து சீனியர் ஆஃபீஸர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவருக்கு பெருசா எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. இப்போ சீனியர் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்டையும் ஒரு டாக்டரையும் கூட்டிட்டு வந்து இவங்க 2 பேர்த்துல யார் டென்டிஸ்ட் யார் டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாருங்க. சரி நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஒரு ப்ளூ கலர் எஸ்யூவி காரை வந்து சீஸ் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த காரை மர்டருக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலுங்க. இப்போ உயரதிகாரி ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி இந்த வழக்குக்கு நீ வந்து கரெக்டான ஆள் கிடையாது, அடுத்த 48 ஹவர்ஸ்க்குள்ள உன்னோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வேற ஒரு அதிகாரி கிட்ட கொடுத்துட்டு நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியில போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஃபரான் கிட்ட சொல்றாருங்க, எனக்கு இன்னும் 48 மணி நேரம் டைம் இருக்குது, ஸோ அதுக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸை எடுத்து ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒருத்தனை சுட்டு பிடிச்சாங்க இல்லையா, அவனை இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனை போய் நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. பிரபா அப்படின்ற அந்த கிரிமினல் உயிரோட இருக்கும்போது அவன்
எஸ்கேப் ஆகிறதுக்கு யார் உதவி செஞ்சா? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் உதவி செஞ்சிருக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் அந்த போலீஸ் ஆஃபீஸர்? அவருடைய பேரை சொல்லு அப்படிங்கும்போது, எனக்கு பேரெல்லாம் தெரியாது சார். பிரபா அப்படின்ற நபரும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் டைரக்ட் கனெக்ஷன்ல இருந்தாங்க, எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா புல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பிரபா அப்படின்ற நபர் என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரபாவோட உடம்புல இருந்த பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல எவிடன்ஸா சேகரிச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில பிரபாவோடைய மொபைல் ஃபோன் ஹீரோக்கு கிடைக்குங்க. அந்த மொபைல் ஃபோனை எடுத்து பிரபா அப்படின்ற அந்த ஒரு கிரிமினல் சாவறதுக்கு முன்னாடி யார் யார் கூடலாம் கான்டாக்ட்ல இருந்தான் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது புல் அப்படின்ற ஒரு நபர் கூட அவன் தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ யார் அந்த புல் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணா, புல் அப்படின்றவருடைய பேர்ல இருக்கக்கூடிய சிம் கார்டு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போன ஒரு கிரிமினலோட ஐடென்டிட்டியில வாங்கப்பட்ட சிம் கார்டு அப்படின்னு தெரிய வருதுங்க. ஹீரோட இன்வெஸ்டிகேஷன் திரும்பவும் டெட் எண்டுக்கே வந்து நிக்குது. ஆனாலும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன கிரிமினலோட லிஸ்ட் வாங்கி ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. யார் யார் கூடலாம் அந்த கிரிமினல் வந்து கான்டாக்ட்ல இருந்தான் அப்படின்ட்டு. ஹீரோக்கு இன்னும் 48 ஹவர்ஸ் மட்டும் தானே டைம் இருக்கு. அந்த 48 ஹவர்ஸ்ல ஒரு 1 ஹவர் கூட வேஸ்ட் பண்ணாம இவர் கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு ரிப்போர்ட்ஸை எடுத்துட்டு நேரா நம்ம ஃபரானை மீட் பண்றதுக்காக போறாருங்க. ஃபரான் கிட்ட நான் அந்த கில்லரை கண்டுபிடிச்சிட்டேன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு. ஃபரானுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. ஹீரோவே சொல்றாரு, அந்த கேஸ் ஃபைல்ல என்னோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனா லாஸ்ட் பேஜ் மட்டும் எதுவுமே ஃபில் பண்ணாம இருக்கும். ஸோ லாஸ்ட் பேஜ்ல தான் கில்லரை பத்தின டீட்டெயிலை நீங்க எழுத போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஒருவேளை இந்த ஃபரான் தான் கில்லரா இருப்பாரோ அப்படின்னு நமக்கு டவுட் வருது. நீங்க இந்த மூமெண்ட்ல யார் மேல சந்தேகப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிரபா அப்படின்ற ஒரு நபருடைய கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தார் இல்லையா. ஒவ்வொரு முறையும் போலீஸ்காரங்க இந்த பிரபாவை நெருங்கி போகும்போது இந்த பிரபாக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறான் இல்லையா. இந்த புல் தான் பாத்தீங்கன்னா பிரபா கிட்ட போலீஸ்காரங்க இங்க வந்துட்டு இருக்காங்க, நீ இங்க இருந்து போயிரு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. இந்த புல் ஒவ்வொரு முறை கால் பண்ணும்போதும் அந்த டவர் லொகேஷன் எங்க இருந்தது அப்படின்றத ஹீரோ ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அப்படி ட்ராக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஊர்வலம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக போவாங்க இல்லையா. ஸோ அந்த இடங்கள்ல இருந்து தான் கால் போயிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அந்த ப்ரொடெக்ஷன் டியூட்டியில யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ரோஹன் உயிரோட இருந்தபோதே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த பிரபா அப்படின்றவனுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கருப்பு ஆடு யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ எப்படி பிரபாவோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய புல் அப்படின்ற கால்ஸ் எந்த ஒரு டவர் லொகேஷன்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத வச்சு கில்லர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாரோ, அதே மாதிரி ரோஹன் பாத்தீங்கன்னா இந்த பிரபாவோட கால் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலையுமே ட்ராக் பண்ணதன் மூலமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கருப்பு ஆடு யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாருங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு கிரிமினலோடைய சிம் கார்டை புல் அப்படின்ற ஒரு பேர்ல பயன்படுத்தி இந்த பிரபா அப்படின்ற அந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினலுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து தப்பிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரோஹன் நம்ம ஹீரோ பார்த்து கேட்டு இருந்திருக்காருங்க. ஹீரோ சொல்றாரு, ஹீரோ 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது இவருக்கு பயங்கர பசியா, வீட்டில் சாப்பாடே இல்லையா. அந்த டைம் பார்த்து தீபாவளி ஃபங்க்ஷன் வந்திருக்குது. ஸோ தீபாவளிக்காக வாங்கி வச்சிருந்த அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே இவர் சாப்பிட்டுட்டாரு. ராத்திரி அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சிருந்திருக்காருங்க. அவர் அடிச்சதுல ஹீரோடைய கால் உடஞ்சு போச்சான், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்திருக்காரு. அந்த டைம்ல ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டி ஹீரோக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உதவி செஞ்சிருந்திருக்காரு. அந்த ஒரு நபர் வேற யாரும் கிடையாது, பிரபா அப்படின்ற அந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா பிரபாவை நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்குது. அன்னைக்கு தன்னோட வயிற்று பசி ஆக்கி தனக்கு உதவி பண்ணதுனால ஹீரோக்கு பிரபா மேல ஒரு மரியாதை இருந்திருக்குதுங்க. ஸோ அதனால இந்த பிரபாவை போலீஸ் கிட்ட இருந்து மாட்ட வைக்காம ஒவ்வொரு முறையும் ஒரு தப்பிக்க வச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனாலும் ரோஹன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பயங்கரமா சண்டை போட்டு இந்த பிரபாவை பிடிச்சிட்டாரு. எங்க பிரபா மாட்டினானா நம்ம ஹீரோவை அவர் காட்டி கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்துட்டு ஹீரோவை பாத்தீங்கன்னா இந்த பிரபாவை என்கவுண்டர் பண்ணி இருந்திருக்காரு. ஆக்சுவலா எவிடன்ஸை அழிச்சிருந்திருக்காரு. அதே சமயம் இன்னொரு காரணத்தினாலையும் தான் இந்த பிரபாவை நான் போட்டு தள்ளினேன். இவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இந்த மாதிரி கருப்பாடா இருக்க வேணாம், நம்ம நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழலாம், நம்ம வாழ்க்கைக்கான ஒரு செகண்ட் சான்ஸா இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையாலேயே இந்த பிரபாவை போட்டு தள்ளினதா வந்து சொல்றாருங்க. என்னதான் இருந்தாலும் நீ டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு நீ பிளாக் ஆடா மாறிட்ட, இப்படி நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணிருக்க கூடாது. நான் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், நான் கண்டிப்பா உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுவேன், அதுவும் இந்த அவார்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரோஹன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாருங்க. எங்க ரோஹன் வந்து நம்மளை காட்டி கொடுத்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிர் நண்பனான ரோஹனையே ஒரு போட்டு தள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்திருக்காரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஆர்டர் பண்ற மாதிரி அந்த டாய்க்குள்ள வெப்பனோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி ஒரு டாயா கொண்டு வந்து அதை பார்த்தீங்கன்னா இவர் அசம்பிள் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ அதுல அந்த ஷார்ப் ஷூட்டர் சொன்ன மாதிரியே ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை ரெடி பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்ல கொண்டு போய் வச்சுட்டு இவரு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல கலந்துக்கிற மாதிரி போய் நின்னுட்டாருங்க. ஸோ கரெக்டா
நம்ம ரோஹன் அந்த ஸ்டேஜ் மேலே போய் நிற்கும் போது அந்த ஒரு கன்று வந்து அவருடைய ஹார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது. இவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அங்கிருந்து வந்த புல்லட்டு ரோஹனோட நெஞ்சில் பாஞ்சு அவர் அப்படியே இறந்து போயிருந்திருக்கிறாரு. ஆனால் சாவறதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் வீடியோ இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதான் அவரோட ஃபியான்ஸ் கிட்ட பேசியிருந்தாரு. அந்த வீடியோவோடைய மொத்த கண்டென்ட் இப்போ நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் நம்ம ரோஹன் கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, என்னோட வாழ்க்கையில் இதை ஒரு செகண்ட் சான்ஸாக பயன்படுத்தி என்னோட வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ போகிறேன் அப்படின்ட்டு. நம்ம ரோஹன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மீட்டிங்கில் தன்னோட உயிர் நண்பனான ஹீரோவை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க. அந்த அவார்ட் கிரெடிட் வந்து ஹீரோ கைக்கே வரணும், ஹீரோ இனி நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கான செகண்ட் சான்ஸை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு தான் ரோஹன் நினச்சிருந்துருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபியான்சே கிட்ட பேசியிருந்திருப்பாரு. ஸோ அந்த வீடியோ முழுக்க நம்ம ஹீரோ பார்த்துருந்துருப்பாரு. எதற்காக ரோஹன் நம்ம ஹீரோக்கு செகண்ட் சான்ஸ் தரணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனையே தொடங்கி இருந்திருக்கிறாருங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரோஹனை கொலை பண்ணிட்டு அவருக்கு பயங்கர கில்ட்டாக இருந்திருக்குது. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, மனசு கேட்காம அவரே ஃபரானுக்கு ஃபோனை போட்டு கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சொல்லும் போது தான் கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இங்கே தான் இன்னொரு ட்விஸ்டையும் வைக்கிறாங்க. ஆக்சுவலா கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதோட ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. அவர் தான் கில்லர் அப்படின்ற விஷயத்தையும் அவரோட சீனியர் ஆஃபீஸரான ஃபரான் கிட்ட சொல்லியிருப்பாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட்டே ஆயிருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவருடைய கால் ரெக்கார்ட்ஸ்ல இருக்குங்க. பிரசன்ட்ல ஃபரான் கிட்ட நம்ம ஹீரோ கேட்கிறாரு, நான் தான் வந்து ரோஹனை போட்டு தள்ளனேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தெரிஞ்சிருந்து ஏன் வந்து என்னை காட்டி கொடுக்காம என்னையே திரும்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ண வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னதான் நீ ஒரு ரக்குடான ஆளாக இருந்தாலும் உன்னால டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய நல்லது நடந்திருக்குது, உன்ன மாதிரி ஒரு ஆளும் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை, அதனால தான் உன்னை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லாமே இருந்தேன். நீயே கொலை பண்ணிட்டு பழசெல்லாம் மறந்து போய் நீயே இந்த வழக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சால்வ் பண்ணுறது ரொம்ப டஃப்னு நினச்சேன், ஆனால் நீ சால்வ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஃபரான் சொல்றாரு. எண்ட் ஆஃப் த டே தான் பண்ண தப்புக்கு தண்டனை வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாருங்க. ஹீரோக்கு ஜெயில் தண்டனையும் கொடுக்கப்படுது. யார் அந்த கருப்பு ஆடு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆளா நான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. இப்போ ஹீரோ தான் அந்த கருப்பு ஆடு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோயின் அப்படியே கண் கலங்கிட்டே ரிப்போர்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெயிலுக்குள்ள ஒரு கைதி சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அங்க வந்த போலீஸ் ஆஃபீஸர், நீ எப்படா ஜெயிலுக்குள்ள வந்து சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை ஒருத்தன் போட்டு அடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ள கலவரம் வருங்க. அங்க ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஒரு கட்டையை தூக்கிட்டு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கிரிமினல்ஸ் எல்லாம் போட்டு பொலவலான்னு பொழக்கிறாருங்க. ஜெயிலுக்குள்ள போலீஸ்காரங்களுக்கு இவர் ஆதரவா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேபி இந்த படம் வந்து 2013 மலையாளத்தில் வெளியான மும்பை போலீஸ் அப்படின்ற படத்தோட ரீமேக்கா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனிவே வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.